ஆஃபீஸ் ஃபோனுக்கு வீடியோவும் வாய்ஸ் ரெக்கார்டும் அனுப்பிச்சிருக்காங்க மேம். 2 3 4 5 6 7 8 minus y 1 2 3 4 5 1 2 3 4 அப்படி இல்லை 4 அப்படி போட்டு ஆமாம் எழுதிட்டேன். ஹலோ மேம், இந்த வீடியோ சென்ட் பண்ணுறது நான் என்னோட ஹாப்பினஸ்க்காகவும் உங்களுக்கும் உங்கள் கோவர்க்கர்ஸ்க்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். பிகாஸ் ஒரு சிங்கிள் ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டை ஹேண்டில் பண்ணுற அதுவும் பேரண்ட்டாக இருக்கிற எங்களுக்கே ஒரு சம்டைம்ஸ் கோபம், எரிச்சல், ஒரு நெகட்டிவ் தாட் எவ்வளவோ வருது. பட் நீங்கள் ஒரு தெரபிஸ்டாக இருந்து அதுவும் லாட் ஆஃப் ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனை ஹேண்டில் பண்ணுறீங்க. அந்த சில்ட்ரன்ஸ் மட்டும் இல்லாமல் ஈவன் அந்த பேரண்ட்ஸையும் ஹேண்டில் பண்ணுறீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் தெரப்பிங்கிறது வந்து நீங்கள் கோர்ஸ்லேயே முடிச்சு படிச்சிருப்பீங்க, எப்படி ஒரு சில்ட்ரனை ஹேண்டில் பண்ணணும், ஒரு கிட்ட ஹேண்டில் பண்ணணும்னு. பட் அதையும் தாண்டி அந்த பேரண்ட்டை ஹேண்டில் பண்ணுறீங்க, அது வந்து உங்களோட ஓன் டேலண்ட்டு. ஸோ அது ரெண்டுமே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க. 1 மந்த் பிஃபோர் கூட நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். சப்ஜெக்ட் வைஸ் வந்துட்டு என்னோட பையன் லெட்டர்ஸ், வேர்ட்ஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறான். பட் மேக்ஸ் எப்படி பண்ணுவான்னு உங்ககிட்ட கேட்டேன். நீங்கள் கூட அவனை ஃபாலோ பண்ணுங்க, அவனுக்கு வருதான்னு பார்க்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு பார்த்துக்கலாம் செக் அப்படின்னு செக் பண்ணிட்டு சொல்லுங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் அவன் நிஜமாவே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகியிருக்கான் மேக்ஸில். அவனால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்குமே ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஈவன் அவனை டேரெக்டாக எல்கேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போடும்போதே கொஞ்சம் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் வரும் அப்படிங்கிறது தெரியும். பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். தெரப்பியில் இருக்கும்போதே ட்ரை பண்ணால் என்னென்ன நெகட்டிவ் ஃபீட்பேக் வருது, அவன்கிட்ட என்னெல்லாம் பண்ணும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் மெயினாக நானே இதில் மூவ் பண்ணது. பட் ரியலி ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸ்டார்ட் ஆகும்போது கூட ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் டேர்ம் முடிய போகுது. இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஸோ இந்த டைம்ல பார்க்குறப்போ ஒரு நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அதுவும் அவன் மேத்ஸ் போடுறது ரியலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, அவன் எங்கேயோ இருக்கிறான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சொல்ல கூட முடியல அந்த அளவுக்கு. ஏன்னா அவனோட இந்த அளவுக்கு அவன் டேலண்ட் வெளியில வருதுன்னா, அதுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல். அண்ட் ரொம்ப தேங்க் யூ மேம். அண்டு ஒன் மோர் திங் மேம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவன் பேசுவானா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்காக உள்ள வந்துட்டு அவன் பேசுறான். அண்ட் நெக்ஸ்ட் லெவல் அவன் ப்ராசஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்றான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி சம்திங் மேக்ஸ் போடுறான். அண்ட் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் அவன் கத்துக்கிறான் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அண்ட் அதுக்கே உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் மேம். அது அது அதான் சொல்ற மாதிரி ஓகே, ரொம்ப ஹாப்பி. அதை தாண்டி வேற ஹாப்பியை தாண்டி வேற என்ன வேர்டு சொல்றதுன்னு தெரியல. பட் அவ்வளோ ஒரு ஹாப்பி மேம். தேங்க்யூ.